E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. தரவுகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போர் முழக்கம் எழுப்புகிறார். காரணத்தை சொல்றதுல பேச விட மாட்டேங்கிறாங்க. திமுக தலைவர் எடப்பாடியா கடுமையா பேசியிருக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி எல்லாம் பேசலாமா? எதிர்கட்சி தலைவர் கோமாளி மாதிரி நடந்துகிட்ட என்ன சீமான் சொல்ல முடியும்? சீமானே கோமாளி ஆகிட்டா. சைவம் எங்கேயாவது போட்டா அந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எப்பவுமே ரோடு ஷோ நடத்துறாரு. ரோடு ஷோ நடத்தும் போது ஓட இருக்கு, அலங்கார அந்த துணிகள் வச்சு மறைக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் அகமதாபாத்துக்கு வந்தால குடிசை வீடுகள் கண்ணுக்கு தெரியப்படாதுன்னு மறைச்சது மாதிரி இல்ல. திரை திருவிழா திரை மாதத்தில் மட்டுமல்ல வைகாசியிலும் நடக்கும் என்பதை நிரூபித்த பொதுக்குழு அந்த பொது இன்னைக்கு தண்டனை வரும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் அதிமுக போராட்டம் நடத்துறதுனாலதான் இந்த மாதிரி வந்திருக்கு. விழிப்புணர்ச்சியோடு இருந்தது என்பது இந்த சம்பவம் சாட்சி. யார் அந்த சாருங்கிறது ஆட்சிக்கு வந்தோடனே நாங்களும் கண்டுபிடிப்போம். இங்க பாருங்க 1972 கலைஞர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். 2வது முறை ஆட்சிக்கு வருகிற யோகம் திமுகவுக்கு இல்லை. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் திமுக பொதுக்குழு மதுரையில் ஏன் நடத்துனாங்க அப்படிங்கிறது அப்புறம் வருவோம். பொதுக்குழுக்கு நீங்கள் போனீங்களா? எப்படி இருந்தது? பொதுக்குழுவுக்கு எனக்கு சிறப்பழைப்பு வந்தது. நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் என்று போட்டே வந்தது. புனலூர் மதுரை வண்டியில் நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு விடியற்காலை 2:55 நான் மதுரை வந்து இறங்கினேன். மதுரை வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கொண்டு மாட்டுத்தாவணி வரைக்கும் போனேன். ஏதாவது ஒரு விடுதியில் ஒரு சிங்கிள் ரூம் கிடைக்குமான்னு, குளிச்சா போதும் அப்படின்ட்டு அலைகிறேன். ஒரு ரூம் கிடைக்கல. எல்லாம் ஃபுல்லு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா தென்னகத்தின் மிகப்பெரிய திருக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தரிசிக்க வருகிற பக்தர்கள் இந்தியாவின் பல பாகங்களிலிருந்து வருகிறார்கள். ஆகவே விடுதிகளுக்கான தேவை அதிகம். ஆனால் ஒரு பொதுக்குழுவுக்கு ஒரு விடுதியில் கூட ஒரு ரூம் நாஞ்சில் சம்பத்துக்கே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சுற்றுலாவுக்கு சொந்தமான ஏதோ அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறங்கிற முறையில் அவங்களாவது ஒன்று தருவாங்களான்னு கேட்டால் இல்லை. விடியற் காலை 3 மணிக்கு நண்பர் ஒருவர் சொன்னார், நீங்கள் ஏன் இப்படி வெளியில் கிடந்து அலைகிறீங்க? குளிக்க வேண்டியது தானே. நீங்கள் ஐஆர்டிசிலேயே இந்த இது இருக்குது, ஒரு குளிப்பதற்கு எல்லாம் காலை கடமைகளை நிறைவேற்றுறதுக்கு, உட்கார்ந்துட்டு தூங்குவதுக்கு குளிரூட்டப்பட்ட ஒரு அறை இருக்குது. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு சென்ட்ரல்லையும் இருக்குது அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு 60 ரூபா கொடுத்து நீங்கள் அதில் பண்ணலாமேன்னு சொன்ன பிறகு நான் திருப்பி மதுரைக்கு வர்றேன். மன உளைச்சலுக்கு கணக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. பிறகு அங்கே போய் 1 மணி நேரத்துக்கு 60 ரூபான்னு சொல்லி அதில் உட்கார்ந்துருந்து என் தூக்கம் வரல. ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு காலையில் 7 மணிக்கு குளித்து தயாராகி புதுவையில் சுப்பிரமணியன் சொல்லி என்னுடைய சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படுகிற என் செல்வ தம்பி கார் கொண்டு வந்து சபரீஷில் காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு உத்தங்குடிக்கு காரில் புறப்பட்டு போனால் உத்தங்குடி வரைக்கும் கூட்டம். சாலையினுடைய இரு மருங்கும். முதலமைச்சர் வர்றாரு, மதுரைக்கு வந்திருக்காரு, பொதுக்குழுக்கு வர்றாருன்னு சொல்லி சாலையினுடைய இரு மருங்கும் கூட்டம். நான் மதுரைக்கு பல தடவை போயிருக்கேன். கடந்த 24ஆம் தேதி 23ஆம் தேதி பாண்டியன் வண்டியில் சென்னையிலேருந்து புறப்பட்டு மதுரையில் போய் காலையில் 5:15 இறங்கி ராமநாதபுரம் போகணும்னா ராமநாதபுரம் சாலையில் பிடிச்சி
ஒரு 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 ஊருக்கு பேரையூருங்கிற இடத்துக்கு நான் உரையாற்ற போனேன் காலையில் 10 மணிக்கு. அன்னைக்கு அப்போது மதுரை சித்திரை திருவிழா கோலோகலம் நடக்கிற இது. அப்போது கூட நான் பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் தான் அந்த ராமநாதபுரம் சாலையை பிடிக்க முடிஞ்சிச்சு. இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சித்திரை திருவிழா சித்திரை மாதத்தில் மட்டுமல்ல வைகாசியிலும் நடக்கும் என்பதை நிரூபித்த பொதுக்குழு அந்த பொதுக்குழு. வள்ளி நெடுக கொடிகள், எங்கு பார்த்தாலும் பதாகைகள், காணக்கண்ணாயிரம் 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே அப்படின்னு சொல்லி முருகனுடைய பேரழகில் சொக்கி போன அருணகிரிநாதர் பாடினது மாதிரி இதை பார்ப்பதற்கு 4000 கண் வேணும் என்கிற அளவுக்கு தொண்டர்கள் ஆட்டம் பாட்டம்னு சொல்லி மதுரை குலுங்கி விட்டது. வைகை ஆற்றங்கரையில் இப்படி ஒரு பொதுக்குழுவா என்கிற அளவிற்கு பிரமித்து போனேன் நான். அந்த என்னுடைய அந்த பாஸ் எனக்கு ஒரு அனுமதிக்கு ஒரு கடிதம் தந்ததை கொடுத்து அந்த பாஸ் வாங்கி நான் உள்ளுக்கு போகிறதுக்கே நான் நெருக்கடி. 8000 பேர் கலந்து கொண்ட பொதுக்குழு. இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பொதுக்குழுவில் 8000 பேர் கலந்து கொண்டார்கள் என்பதே ஒரு தித்திப்பான செய்தி. முதலமைச்சர் அவர்கள் இந்த பட்டின பிரவேசம் மாதிரி அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். பொதுக்குழு துவங்கியது. மதுரை மாவட்ட கழகத்தின் செயலாளர் இந்த மகத்தான ஏற்பாட்டுக்கு முகம் தந்தவர், விடிய விடிய உழைத்தவர், வினைத்திட்பம் உள்ளவர். இந்த பொதுக்குழுவின் வெற்றிக்காக வீரவை பாசனம் செய்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் வரவேற்புரை வழங்க, அதற்கு பிறகு இரங்கல் தீர்மானம் வாசிக்க, அதற்கு பிறகு 27 தீர்மானங்களை நிறைவேற்ற, அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசி முடிக்கும் பொழுது கரெக்டாக மணி 2:05 ஆயிடுச்சு மதியம். அந்த கூட்டம் அசைவில்லாமல் அப்படியே இருந்தாங்க. அதற்கு என்ன காரணம்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு ஆயத்தமாக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு வந்திருக்கிறது. திமுக வெற்றி பெறாது என்று சொல்லி இந்த நாட்டில் பல பேர் இன்றைக்கு சத்தமில்லாமல் கடிக்கிற சாரை பாம்புகளை போல அங்கங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். 2வது முறை ஆட்சிக்கு வருகிற யோகம் திமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியும் பேசுகிறார்கள். அவங்களுக்கு வரலாறு தெரியாது. 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. அண்ணா முதலமைச்சர். அண்ணா மறைந்ததற்கு பிறகு ஒரு தேர்தல் வருகிறது. 1971 கலைஞர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். ஆகவே திமுக 2வது முறையாகவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது 7வது முறையாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது. அதை அந்த பொதுக்குழு கட்டியும் கூறியது. ஓட காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியின் உள்ளம் என்பது மாதிரி பார்க்கும் இடமெல்லாம் கருப்பு சிகப்பு கொடியும் பதாகைகளும் தொண்டர்களுடைய வரவேற்பும் சுவரொட்டிகளும் என்று மதுரை இன்னொரு சித்திரை திருவிழாவை எதிர்கொண்டது மாதிரி பொதுக்குழு இருந்தது. பொதுக்குழுவில் வடித்தெடுத்த 27 தீர்மானங்கள் இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றை தீர்மானிக்க போகிற மிகப்பெரிய சக்தி திமுக என்பதை நிரூபிக்கிற வகையில் தீர்மானங்கள் அமைந்தது. தீர்மானம் 27 தீர்மானம். அதையும் தாண்டி திமுக தொண்டர் விபத்துலையோ இந்த மாதிரி தவறிட்டா 10 லட்சம் சொல்றது இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. இது அவர் சொல்லும் பொழுது எப்படி இருந்தது அந்த இடம்? ஒரே கைதட்டலும் ஆரவாரமும். ஏன்னா திமுக தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டு போயிட்டு என்ற பிரச்சாரமும் வைக்கப்படுகிறது மற்ற கட்சிகளால். ஆமாம், திட்டமிட்டே செய்கிறார்கள். தொண்டர்களை கண்டுக்கலங்கிற மாதிரி, கண்டுக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு பதில் சொல்வது மாதிரி அந்த தீர்மானம் வந்தது. தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கைதட்டல், காட்டல் தோற்கிற அளவுக்கு கைதட்டி குவிச்சு. இந்த அறிவிப்பு வந்த உடனே இந்த அறிவிப்பு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை யாருக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லை, யாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. ஆச்சரியப்பட்டு போனாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பொதுக்குழு முடிஞ்சு அப்படி வெளியே வரும்பொழுது அப்படி ஒரு பெருமிதம் ஒவ்வொரு தொண்டனுக்கும். ஆமாம் ஆமாம்.
புகழ் புரிந்த இல்லிலோர்க்கின்னை இல்லை தன்மை இகழ்வார்பு. கட்சிக்காக வேலை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தலைவர் இருக்காரு. அதான் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கில்லை தம்மை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடனிடைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. ஒரு புகழ் புரிந்த ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் வாய்த்து விட்டா அவ ரொம்ப பெருமிதமா நடந்து போவா, அவன் நடந்து போவான். அப்படி ஒரு மனைவி வாய்த்தா, அது மாதிரி ஒரு தலைவன் திமுகவுக்கு வாய்த்திருக்கிறான்னு ஒரு பெருமிதம், அதை நான் கண்ணார கண்டு அனுபவித்தேன். சாப்பாடு எப்படி சார்? சைவம் அசைவம் தண்டனியா எப்படி? சைவம் எங்கேயாவது போட்டால் அந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எப்போவுமே விருந்துன்னு கூப்பிட்டு சைவம் பரிமாறினாங்கன்னா அன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுருவேன் நான். ஆனால் பந்தியில் 8000 பேருக்கு சாப்பாடு. வேறு இப்போ என் கூட என் தம்பி புதுவையில் சுப்பிரமணியம் தான். இப்படி உடன் வந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் சாப்பாடு பாரபட்சம் இல்லாமல் பரிமாறினாங்க. அந்த கூட்டத்தில் போய் முண்டியடித்து என்னால் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே முக்கியமானவர்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல உட்காந்து நான் சாப்பிட்டேன். என்ன ஸ்பெஷல் சாப்பாடுன்னா இது மாதிரி ஒரு மட்டன் சுக்காவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. மட்டன்லேயே 3 வகை, சிக்கனில் 3 வகை, முட்டை, எறா, ஐர மீன் குழம்பு, மீன் குழம்பு அப்படின்னு அசத்திட்டாங்க. நான் மூர்த்திக்கு கையை தொட்டு பிரமாதம், மாநாடு ஏற்பாடு பிரமாதம், சாப்பாடு அதை விட பிரமாதம்னு அண்ணன் மூர்த்திகிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ரொம்ப பிரமாதம். இதுக்கெல்லாம் மனசு வேணும். முதலமைச்சர் சைவம் சாப்பிட்டார் போல இருக்கு. முதலமைச்சர் சைவம் சாப்பிட்டோம்னு இன்னைக்கு செய்தித்தாள் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். திமுக ஆட்சிக்கு வருங்கிறது இந்த பொதுக்குழு நிரூபிச்சிருக்கு. தொண்டர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றவங்க திரும்பி போனதை கண்ணால் பார்த்தேன். எதிர்கட்சிகள் தேவையில்லாத விமர்சனம் வைப்பதற்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த பொதுக்குழு அமைஞ்சதுலாம் சொன்னீங்க. இப்போ அதிமுக முக்கிய மூத்த தலைவர்கள் வைப்பது விமர்சனம், இந்த ரோடு ஷோவே ஒன்று போதும், இந்த கூட்டம் ஒன்று போதுமே, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஆற்றாமையில் புலம்புறது. இது மாதிரி ஒன்று அவங்களால நடத்த முடியுமா? அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் ரோடு ஷோன்னு சொல்லி வர்றாருன்னா அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் மொய்க்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தின் மீது நல்லெண்ணம் இல்லாமல் அவங்க வருவாங்களா? நமக்கு எதிர்ப்பு இருக்கும்னு சொல்லி அந்த ரோடு ஷோவை தவிர்ப்பாங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, ரோடு ஷோ நடத்துகிறாரு, ரோடு ஷோ நடத்தும்போது ஒரு ஓடை இருக்குது, அதெல்லாம் மறைச்சி அலங்கார அந்த துணிகள் வச்சு மறைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் மக்கள் பணம் வீணாகுது, மதுரைக்கு இவர் என்ன செஞ்சுட்டாங்க, பல அறிவிப்புகள் எதுவுமே செய்யலை. கலைஞர் 100ஆண்டு விழா நூலகத்தை பார்க்க சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட. தலைவர் கலைஞர் கட்டி எழுப்பிய கோட்டூர் நூலகத்தையே அன்னைக்கு அவங்க நிராகரித்தாங்க. அந்த நூலகத்தை முடக்குவதற்கு முயற்சித்தார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டித்தான் அந்த நூலகத்தினுடைய இருப்பை திமுக உறுதி செய்தது. இன்னைக்கு கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா 100ஆண்டு நூலகத்திற்கு ஈடாக இன்றைக்கு ஒரு நூலகம் மாடக்கூடல் மதுரை மாநகரில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஆய்வு மாணவர்களுக்கு இன்றைக்கு அது ஒரு பெரிய கொள்ளிடமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறது. மதுரைக்கு என்ன செய்தார்னு கேட்குறேன். நீங்கள் செல்லூர் ராஜு கேட்குறாரு, மதுரைக்கு என்ன செஞ்சுட்டாரு, சொன்னது செஞ்சாரா? எதுவுமே செய்யல அந்த திமுக ஆட்சி. செல்லூர் ராஜுக்கு தான் சிக்கல். இந்த பொதுக்குழு நடந்ததுனாங்களவா? ஆமாம், செல்லூர் ராஜுக்கெல்லாம் இங்கே யாரும் ஓட்டப்பட மாட்டாங்க. அவன் சொந்த குடியிருக்கிற தெருவிலேயே ஆகாயத்தை மறைக்கிற அளவுக்கு ஒரு வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நாங்கள் அண்ணா கலைஞர் 100ஆண்டு நூலகம் கட்டியிருக்கோம். மாடக்கூடல் மதுரை மாநகரத்தில் மதுரை முத்து அண்ணாவுக்கு கையில் ஆயுதமாக சுடர் விட்டவர். இன்னும் சொல்ல போனால் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவர். மதுரையில் அன்றைக்கு பகைக்கு அஞ்சாமல் திமுகவை வளர்க்க போராடியவர், சிறை சென்றவர், சித்திரவதை அனுபவித்தவர். அவருக்கு இன்னைக்கு மதுரை மாநகரத்தில் செல வச்சிருக்கோம். அதை முதலமைச்சர் திறந்து வைத்தார்.
ஓடை மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதில் வேற உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா எல்லா இடமும் அழகாக இருக்குது, பார்க்க பிரம்மியமாக இருக்குது. அதில் ஒரு ஓடையும் அதில் அழுக்கு தண்ணியும் போயிட்டு இருந்து அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். காட்சிப்படுத்துகிற பொழுது அது கொஞ்சம் நெருடலாக இருக்கும்னு சொல்லி அதை கொஞ்சம் துணி போட்டு மறைச்சாங்க. இது என்னதோ நமஸ்தே ட்ரம்புன்னு சொல்லி ட்ரம்பு அகமதாபாத்துக்கு வந்தால குடிசை வீடுகள் கண்ணுக்கு தெரியப்படாதுன்னு மறைச்சது மாதிரி இல்லை. இது அந்த கோலம் எழில் கோலம் போட்டிருக்கிற மதுரையில் அது ஒரு சின்ன குறையாக யாரும் பார்த்துடப்படாதுங்கிறதுக்காக மறைச்சாங்க. ஆனால் இந்த நாட்டில் விரைந்து இயங்குகிற முதலமைச்சர் அந்த இடத்தை சென்று பார்வையிட்டு கண்மூடி கண் திறப்பதற்குள் அதை சரி செய்தார்னா இந்த நாட்டில் இயங்குகிற முதலமைச்சராக இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் என்பதை இது விளக்குகிறது. மாநாட்டில் பேசும்போது அதிமுகவையும் பாஜகவையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார். ஆமாம், ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி தலைமையில் கூட்டணி அமைதோ அந்த கட்சி தான் அந்த இதை அறிவிக்கணும். ஆமாம், அதை அமித்ஷா அறிவிக்கிறார். ஆமாம். அப்போ மொத்தமாக தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு கொடுக்கலாம்னு எடப்பாடி நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியுடைய கையாலாகத்தனம் அது. நீ யாருக்கிட்ட வேணுமானாலும் கூட்டணி வைத்துக்கோ, ஆனால் அதிமுகவினுடைய தனித்துவத்தை மகத்துவத்தை உன்னால் நிலைநாட்ட முடியலையே. இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் அருண்ஜேட்லி, இந்தியாவினுடைய சோலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர், பிஜேபி கட்சியில் ஒரு அறிவுஜீவியாக இந்த நாட்டில் அடையாளம் கட்டப்பட்ட இந்தியாவினுடைய புகழ்பெற்ற மனிதர் அருண்ஜேட்லி ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு சென்னைக்கு வருகிறார். ஒரு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய ஜெயலலிதாவை சந்திக்க வேண்டாம் முதலமைச்சர் நிராகரிக்க முடியுமா? முதலமைச்சர் சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டார். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்தேன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுக்கு எனக்கும் இருக்கிற பந்தமும் உறவும் அது மட்டும்தான். அதை தாண்டியெல்லாம் இதெல்லாம் பேசுறதெல்லாம் இங்கே வச்சுக்கிடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களே. அந்த தலைவிக தொண்டனா நீ எல்லாம் அறிவிச்சிருக்கணும். நீ எல்லாம் இந்த கூட்டணிக்கு சீஃப், நீ எல்லாம் அறிவிக்கணும். உன்னை அறிவிக்கவே விடலையே. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே உனக்கு அனுமதி இல்லையே. பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுதே பிஜேபி கொடி தானே பின்னாடி பறந்துட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு உங்களை மாதிரி நிருபர்கள் சுட்டி காட்டிய பிறகு ஒரு கொடியை கொண்டு போய் வச்சாங்க. அதில் அதிமுகவை குறைந்த விலைக்கு நீ விட்டுருக்கிற பிஜேபிக்கு வித்துட்டாருங்கிறீங்க. ஆமாம் ஆமாம், கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு மட்டும்தானே. அதிமுகவின் கொள்கையை ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம் தானே சொல்றாரு. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குங்க அதிமுகவுக்கு? அதிமுக ஏதாவது கொள்கை இருக்கா? இங்க பாருங்க, வக்போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தான். எடப்பாடி என்ன எதிர்வினையாற்றினார் சொல்லுங்க? அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார். சிஏஏ கொண்டு வந்தாங்க. எடப்பாடி என்ன எதிர்வினையாற்றினார்? இல்லை. சிஏஏ எதிர்த்து பேசின என்ன போன்றவர் மீது வழக்கு போட்டார். அவ்வளவுதான் அவர் செய்த நல்ல காரியம். அதிமுக ஆட்சியில் ஆமாம், வேளாண்மை சட்டம் கொண்டு வந்தாங்க. 380 நாட்கள் போராடினார்கள். போராடக்கூடிய விவசாயி டெல்லியில் எந்த இடத்துல போராடினோ அந்த சாலையில் ஆணி அடித்தார்கள், இணையத்தை துண்டித்தார்கள், தண்ணீர் தரவறுத்தார்கள், மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் போராடினார்கள். ஒரு ஒன்றிய அமைச்சருடைய மகன் போராடக்கூடிய விவசாயிகளின் மீது தான் ஓட்டி வந்த காரை மோதி துடிக்க துடிக்க 8 பேர் செத்தார்கள். அந்த வேளாண்மை சட்டத்தை இந்த நாட்டில் ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்க எதுல சோட போயிருக்கோம் சொல்லுங்க? அதனால எடப்பாடிக்கு அரசியலே அம்மனமாயி போச்சு. வர்ற நாட்கள் அது தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு அதிமுக தொண்டன் கூட இதை விரும்பல. நீ கட்சியை காப்பாற்றவில்லை என்பது மட்டுமல்ல, ஒரு தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிற வேளையில கட்சிக்கு வலிமை சேர்க்க, கூட்டணியை பலப்படுத்த எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளாம இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த கூட்டணியில இல்லை என்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்க. பிரேமலதா சொல்றாங்க, பேச்சு வார்த்தை நடக்கிற பொழுது பிரச்சாரம் செய்கிறார் நிரந்தர இளைஞன் உலக நாயகன் கமலஹாசன். ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி மக்கள் நீதி மையத்துக்கு தருகிறோம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு கமலஹாசனுக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டார்.
நீ கொடுக்கல. இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் பிரேமலதாவினுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் களமாடுகிற கட்சி. அவரு கூட்டணியில ஒன்றும் சும்மா தான் இருக்கு, நீங்க ஒன்றும் பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. யாரு? எடப்பாடி. பிரேமலதா சொல்றது ஜனவரி தான் சொல்லுவோம். ஆமா ஆமா. அப்ப என்ன இருக்காங்களா இல்லையா? இருக்க முடியாது இல்லைங்க. அவங்க எப்படி அதிமுக இருக்க முடியும்னு எப்படி அது ஒட்டும்? அதிமுக தொண்டை எப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பான்? சரி, இந்த 2 வேட்பாளர் அறிவிச்சாங்கல்ல ராஜ்யசபா. ஆமா. அது ஏன் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்காம வேலுமணியும் முனுசாமியும் அறிவிச்சாரு? அதை கூட நான் குறை காணல. ஒரு கட்சியில் அவர் இல்லாமல் இருந்ததுன்னா வேற ஒரு ஆள், அவர் முனுசாமி வேலுமணி அறிவிச்சாங்க. அதில் வழக்கறிஞர் இன்பதுரை அதையும் திமுக பார்த்து காப்பிடுச்சு. திமுக வில்சன் அறிவித்ததுன்னா அவர் ஒரு தேர்ந்த வழக்கறிஞர், அவரை அறிவித்திருக்கோம். இங்கே சல்மாவை அறிவிச்சிருக்கோம். சல்மா ஒரு எழுத்தாளர், கவிஞர், ஊடகங்களில் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவர், ஏற்கனவே சமூக நல வாரியத்தினுடைய தலைவராக இருந்தவர், இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர். அவங்கள அறிவிச்சிருக்கு. வில்சனை அறிவித்தது கிறிஸ்தவன் என்பதற்காக அல்ல, அவர் மெரிட்லேயே அவர் வந்துட்டார். இன்னி ஒன்று சேலத்தில் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற SR சிவலிங்கத்தை நியமிச்சிருக்கு. நீங்கள் இன்பத்துறையை நியமித்தது திமுக ஒரு கிறிஸ்தவன் அறிவிச்சிருக்கு, நானும் அறிவிக்கிறேன்னு அறிவிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்பத்துறை இடத்துல குறை காணலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்குகளை எதிர்கொள்ளுகிற இடத்துல இருப்பவர். எனக்கு அவர் மீது மதிப்புண்டு. ஆனால் அவருக்கு என் மேலே மதிப்பு இருக்காங்கிறதுன்னு கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன்னா நான் எடப்பாடியின் மீது கடுமையான விமர்சனம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வைத்த பொழுது நான் பேசிய பேச்சுக்காக அன்னைக்கு இருந்த டிஜிபி சைலேந்திர பாபுட்ட நாஞ்சில் சம்பத்து மோசமாக பேசிட்டுனா இவர் மீது எடப்பாடி மேலே விமர்சனம் வச்சுட்டார், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொண்டு போய் புகார் கொடுத்தவர் தான் என்பதுரை. அதனால் ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தனபால் அவர் மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறவர், ஏற்கனவே மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்தவர், நல்ல படிப்பாளி, ஆய்வு பட்டம் டாக்டரேட் வாங்கினவர். அவர் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏகப்பட்ட பேர் போட்டி விட்டாங்க அந்த இடத்துக்கு, 2 இடத்துக்கு. ஆமாம், போட்டி போடுவாங்கல்ல, போட்டி போடத்தான் அங்கே செய்வாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் கேட்டாங்க. ஆமாம், ஒரு பெரிய கட்சி, ஒரு 6 வருட காலம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற பதவி, அதற்கு பிறகும் கிடைக்கிற சலுகைகள், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டியான பதவி எம்பி பதவி. அதனால் கடுமையாக போட்டி இருக்கும். முதலமைச்சர் பொதுக்குழுவில் பேசும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை பிடிக்க முடியாது, தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற. ரெண்டாவது இங்கே மத கலவரங்களை தூண்டுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, சாதி இதெல்லாம் தூண்டுவாங்க, மக்களிடையே பிரிவினை உண்டாக்குவாங்க, நம்ம பிள்ளைகளை படிக்க விடாத அளவுக்குலாம் முயற்சி பண்ணுவாங்க அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அச்சம் நிலவுதா உங்களுக்கு? 2 நாளைக்கு முன்னாடி ஆளுநர் ரவி சனாதனத்துக்கு இந்த நாட்டில் ஆதாரமாக இருப்பவர் திருவள்ளுவர்னு பேசியிருக்கார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று பேசிய திருவள்ளுவரை, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றான் என்று படைத்தவன் மீது அம்பறிந்த திருவள்ளுவரை, தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வெறுத்த கூலி தரும் என்று இந்த நாட்டில் தெய்வத்தை நிராகரித்து முயற்சிக்கு முத்தம் தந்த திருவள்ளுவரை ஒரு சனாதனவாதியாக காட்டுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் முயலுகிறாருங்க. இன்னும் உனக்கு நிரூபிப்பதற்கு ஏதாவது தரவுகள் இருக்கா? கிடையாது. தான் தோன்றித்தனமாக தானடித்த மூப்பாக எங்கள் பண்பாட்டு அடையாளத்தின் மீதும் எங்கள் மொழியின் மீதும் ஒரு அத்துமீறலை செய்யக்கூடிய அநியாயத்தை பிஜேபி தொடர்ந்து செய்கிறது. அதற்கு ஒரு ஆளுநர் அதற்கு கருவியாக இருக்கிறார். எவ்வளவு கவலையான செய்தி இது! கீழடி எங்கள் காலடிக்கு கீழே காணாமல் போன காலங்களை காட்டி தருகிற இடம் இன்றைக்கு கீழடி.
அமர்நாத் நாராயணன் அதை ஆய்வு செய்து இன்றைக்கு அதை உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். சிந்துவெளிக்கரை நாகரிகம் கூட தமிழர்களுடைய நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஜான் மார்ஷல் அதை எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகும் நம்முடைய பண்பாட்டு அடித்தளத்தின் மீதும் நம்முடைய மொழியின் மீதும் இன்றைக்கு ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிற காரணத்தினால்தான் மதுரையில பொதுக்குழு. ஏன்னா தலைநகர் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம், ஆனால் கலாச்சார தலைநகரம் நமக்கு மதுரை. அதனால அந்த உந்துதலையும் அந்த உணர்வையும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் இந்த நாட்டில் கூட்டுவதற்குத்தான் மதுரையில பொதுக்குழுவை கூட்டினோம். அதிமுகவால இது போல ஒரு பொதுக்குழு நடத்த முடியுமான்னு கேள்வி எழுப்புனீங்க. திமுக தலைவர் எடப்பாடியா கடுமையா பேசியிருக்கிறார். ஆமா, ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படிலாம் பேசலாமா? எதிர்கட்சி தலைவர் கோமாளி மாதிரி நடந்துகிட்ட என்ன சீமான்னா சொல்ல முடியும்? சீமானே கோமாளி ஆகிட்டான். எதிர்கட்சி தலைவர் அப்படி நடந்துக்கிறாரு. இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையில் குறை இருந்தால் எதிர்கட்சி தலைவர் சுட்டி காட்ட வேண்டியது மிக முக்கியம். சுட்டி காட்டணும் சொல்றாரு. ஒரு எதிர்கட்சி வலிமையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நாஞ்சில் சம்பத்துக்கு இல்லாட்டாலும் நாட்டு மக்களுக்கு இருக்கும். நீங்கள் கம்பனுடைய ராமாயணத்தை படிச்சீங்கன்னா ராவணன் கீழே விழுந்து கிடப்பான். அப்போ கம்பன் ராவணனை பார்த்து பேசுவான். அடுக்கு மீது அடாது இது என்று அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்று கம்பன் பேசுவான். அது மாதிரி ஆளுங்கட்சி தவறு செய்தால் அடுக்கு மீது அடாது இது, நடக்கும் இது, நடக்காது இது, நன்று இது, மரபிது, மருளிது, இருளிது, வெளிச்சம் இது என்று அறிவினால் ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை தான் எதிர்கட்சி தலைவருக்கு. நீ வெளிநடப்பு செய்திலேயே கவனமா இருக்கிறீயே தவிர தரவுகளை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போர் முழக்கம் எழுப்புகிற. வெளிநடப்பு செய்யும் போதெல்லாம் செய்தியாளர் சந்திச்சுட்டு தானே போறாரு அவரு. ஏன் வெளிநடப்பு செய்யறேன்னு காரணத்தை சொல்றாருல, பேச விட மாட்டேங்கிறாங்க, அனுமதிக்க தர மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒண்ணு இல்லையே, அவர் தானங்க சொல்றாரு. அதான் போய் சொல்ற. அதிக நேரம் கொடுத்திருக்குன்னு அப்பாவே சொல்லியிருக்காரு. ஒரு அதை பயன்படுத்த தெரியல. எதிர்கட்சி தலைவராக இந்த நாட்டில் கோவை கம்மன் என்று பேசப்பட்ட கருத்திருமன் இருந்தார். வன்மருங்குள் வாழ அரக்கர் நெருக்க அங்கிருந்தார். கண்மருங்கு எழுந்து என்னும் ஒரு துளிவர காணா நன்மருந்து போல் நல்ல நற உணங்கிய நங்கை மெல் மருங்கல் போர் வேறொரு அங்கம் மெலிந்தால் ஒரு கம்பன் பாட்டை சொல்லி 4 மணி நேரம் பேசுகிற ஆற்றலாளர் காங்கிரஸ் கட்சியில இருந்த ஒரு இலக்கிய இதயம் படைத்த கருத்திருமன் இருந்தார். பொன்னப்ப நாடார் எங்கள் நாஞ்சில் நாட்டை, கன்னியாகுமரி மாவட்டத்தை தனி தமிழ்நாடோடு சேர்க்கிற அந்த அறப்போரில் அன்றைக்கு மார்ஷல் நேசமணி அவர்களுக்கு வானமும் சிறகுமாக இருந்த பெரியவர் பொன்னப்ப நாடார் இருந்தார். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. கலைஞர் இருந்தார். இன்னைக்கு அப்படி ஒன்று ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பஞ்சு நீன்னா பயப்படுவாங்க மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல, ஞானசேகரன் வழி அன்னைக்கு தீர்ப்பு சொன்னாங்க, இன்னைக்கு தண்டனை வரும் சொன்னாங்க, ஆயுள்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கெல்லாம் அதிமுக போராட்டம் நடத்துனதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்க பொள்ளாச்சியில் என்ன நடந்தது? ஒரு பங்களாவில் ஐபிஎஸ் அதிகாரியினுடைய துணையோட ஆளுங்கட்சியினுடைய ஆசியோடு இளம் பெண்களை கும்பலாக வன்புணர்வு செய்த கோரம் அங்கே நடந்தது. நடவடிக்கை எடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி? அது அவங்க என்ன சொல்றாங்க, சிபிஐக்கு எங்க ஆட்சியில் தானே கொடுத்தோங்கிறாங்க. நம்ம சிபிஐக்கு கொடுத்த இன்னைக்கு இந்த சம்பவத்தை அதையும் ஒப்பிடாதீங்க. இது 157 நாட்கள் இந்திய வரலாற்றில் ஒரு காமாந்தக்காரனை 157 நாளில் இன்றைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு அரசு இதில் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்தது என்பது இந்த சம்பவம் சாட்சி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மேலும் பலர் இருக்காங்க, யார் அந்த சாருங்கிறத ஆட்சிக்கு வந்தோடனே நாங்களும் கண்டுபிடிப்போம். அந்த சார் அவரு தான், எடப்பாடி தான், அவரு தான் அந்த சாரு. என்னங்க, ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட மதிக்கிற மனோபாவம் இல்லைன்னா நீ எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு தகுதியானவனா? கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஏகோபித்த பாராட்டண்ணன் ஸ்டாலினுக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவத்தில் 157 நாளில் தீர்ப்பை வாங்கி தந்துட்டாரே அப்படின்னு சொல்லி மக்கள்
அண்ணா ஸ்டாலினை இன்னைக்கு பாராட்டிட்டு இருக்காங்க. 2026க்கு திமுகவுக்கு வலுவான ஒரு வெற்றிக்கான அடித்தளமாக அந்த பொதுக்குழு அமைஞ்சதெல்லாம் இப்போ சொன்னீங்க. தேமுதிக அதிமுக கூட்டணி இல்லை, அதையும் தெளிவாக சொன்னீங்க. அதிமுக 2026 தேர்தலை எப்படி சந்திக்கும்? ஆனால் அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டே வர்றாரு வலுவான கூட்டணி ஏமாத்துறது, அதிமுக நிர்வாகிகளை ஏமாத்துறதுக்கு போடுகிற நாடகம். அந்த வலுவான கூட்டணி அமையும்னு சொல்றது ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிச்சு காட்டினாங்க. தாயத்துக்கு வந்தாங்க. எழும்பூர்ல இருக்கிற மதிமுக தலைமை அலுவலக தாயகத்துக்கு ஜெயலலிதா வந்தாங்க. அண்ணா வைகோவும் ஜெயலலிதாவும் மேலே போகும்பொழுது லிப்ட் வேலை செய்யலைங்க. அப்படி ஒரு லிப்ட். அது ஒரு புகழ்பெற்ற தலைவர், 1000 பிறை கண்ட பெருமாட்டி, பெரிய ஒரு அந்தஸ்தான வாழ்க்கைக்குரியவர் தாயகத்துக்கு வந்து மதிமுக நிர்வாகிகளெல்லாம் சந்திச்சு அன்னைக்கு அவங்க பேசுனாங்க. நீ அது மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறியா? கூட்டணி கட்சிக்காரங்களுடைய ஆஃபீஸுக்கு பேசுறது, அவங்கள்ட்ட இணக்கமாக பேசுறது. ஒன்றும் இல்லைன்னா இந்த ஜெயிலில் இருக்கான ஒருத்தன், இந்த மயிலாப்பூர் சிட்டுப்பட்டில் மோசடி அடித்தவன் தேவநாதன், அவனையாவது போய் ஜெயிலில் பார்த்து கூட்டணிக்கு வாண்டு கூப்பிடக்கூடாதா? ஆனால் இப்போ நடக்கிற அந்த ஆலோசனை கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டத்திலாம் கூட்டணி கட்சியோட இணக்கமாக இருக்கணும், அவங்களோட சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னு அட்வைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அது சொல்கிறோம்ல. யார் கூட்டணி கட்சின்னா இவனாவது கேட்டானா? இப்படி ஒரு கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பாஜக தான். பாஜகவோட இணக்கமாக இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான். பாடையில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.